ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் வர பார்டர் கரை ப்ளஸ் அதோட வந்து ப்ளவுஸ் கிளாத்து சாரீ கிளாத் கொஞ்சம் ரெண்டையும் வச்சு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இது வந்து நடுவில் எங்கேயுமே நமக்கு கொஞ்சம் கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்டராக வந்து ஒரு தையல் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமே வந்து லைனிங் வச்சு தைச்சதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுடலாம். இதுக்கான ஸ்டிச்சிங் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு மார்னிங் வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி வந்து எடுத்தேன். ஒரு 2.5 மணி நேரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கான தையக்கூலி அப்படின்னு பார்த்திங்கன்னா 600 rupees வந்து வாங்கினேன். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7.5 7.25 அந்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டும் 2.25 வந்து நெக்கோட அளவுமே இருக்குது. அந்த அளவை நான் அப்படியே வந்து 2ஆக மடித்து கேன்வாஸில் போட்டுக்கிறேன். 2.25 இன்ச் வச்சுக்கிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து 7.5 இன்ச் 7.5 7.25 அந்த அளவுக்கு வந்து கீழே ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமே இது வந்து ஃபுல்லாக நமக்கு கீழே எண்டு வரையுமே ப்ளவுஸோட எண்டு வரையுமே வருது டிசைன். அப்படிங்கிறதுனால நான் வந்து லென்த்தியாக வந்து கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த 7.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இப்போ நெக்கு வந்து நம்ம எப்படி வரைகிறோமோ அதே மாதிரியே வந்து நான் இதில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மார்க்கரில் வரையும்போது கரெக்டாக எனக்கு வந்துடும். ஆனால் இந்த பேனா வச்சு வரைகிறப்ப கொஞ்சம் வந்து கோணம் இதாக அந்த மாதிரி 2-3 தடவை வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து வரைஞ்சதை பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே அழுங்காப்பில் கட் பண்ணி விட்டுடலாம். கீழே எண்டு வரையும் கட் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு அளந்து பார்த்துட்டு எவ்வளோ ப்ளவுஸோட ஹைட் இதெல்லாமே வருதுன்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே கீழே கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு 1.5 இன்ச் வந்து நான் வந்து விட்டுருக்கிறேன். நான் வரைஞ்ச இடத்துலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக 1.5 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டேன். திருப்பியும் அதையும் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சைடு ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சைட்லேயும் வந்து நெக் போர்ஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். சப்போஸ் நமக்கு வந்து தைக்கிறப்ப ஏதாவது கழுத்து இதாச்சுன்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ இந்த நெக் போர்ஷன் தான் வந்து இந்த சைட்லேயும் வர மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கரை வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. கைக்கு இவங்க வந்து லீனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கைக்கு வந்து போகவே வந்து கரை ரொம்பவும் தாராளமாகவே இருந்தது. அதனால் 2 பாட்டை எடுத்து அதை வந்து 2 இந்த மாதிரி வந்து லாங் பீசஸாக வருது இல்லைங்களா, அதை வந்து அதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த லாங் கரையை மட்டும் பார்டர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண பீசஸை அப்படியே வச்சு நம்ம வந்து ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஊசியோட தையல் போடுறப்போ ஃபுல்லாக வந்து எல்லா பக்கம் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து துணி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் நான் வந்து கட் பண்ணுறேன். ஒரு பக்கம் 1/4 இன்ச் துணி விட்டுருக்கேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த 1/4 இன்ச் துணி விட்ட பக்கம் நம்ம அப்படியே வந்து மடித்து ஒரு ஃபோல்டு பண்ணி பிசுறு இல்லாத மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் ஒரு சைடு, அதாவது நெக் போர்ஷன் வர பக்கம் இல்லாமல் இந்த சைடில் நெக்குக்கு இந்த பக்கம் வர இடத்துல நம்ம மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையும் வந்து நம்ம வெட்டி விட்டுடலாம். வெட்டி விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே ப்ளவுஸில் வச்சு திருப்ப தான் போகிறோம். நமக்கு வந்து நெக்குக்கு வந்து நம்ம பீஸ் கொடுத்து துணி வந்து தைக்க போகிறது கிடையாது. இது அப்படியே நெக் போர்ஷன் வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெடி பண்ண பேட்சை இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்க பார்த்திங்களா, இதே மாதிரியே வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த சைடில் வச்சு அதை வந்து தைச்சி அப்படியே திருப்பி தையல் போட போகிறோம். இப்போ கேன்வாஸில் கீழே கொஞ்சம் அதிகமாக வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த சைட் ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பிசுறு கரை எல்லாம் இல்லாமல் அப்படியே அது வந்து ஃபோல்டிங்கில் அப்படியே அந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடும் அந்த கரையை வச்சு பார்த்துட்டு ரெண்டுமே ஒன்றா ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு மேலே ஒரு சைடு கீழே அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரியே வந்து நெக் போர்ஷனையும் வச்சு ஃபுல்லாக வந்து
ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நான் தையல் போட்டிருக்கிறேன். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அந்த 1/4 இன்ச்சு தையல்லையே மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட் வரையும் கொண்டு வந்து இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு மீதி கிளாத்தை நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கார்னரில் மட்டும் சின்னதாக ஒரு கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் திரும்பி வந்துடும். இதை திரும்பி வந்ததுக்கப்புறமேலு நான் வந்து கழுத்து பக்கத்தில் மட்டும் ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் வந்து நம்ம வந்து பீஸ் கொடுத்து துணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால கழுத்து பக்கம் வர பார்டருக்கு மட்டும் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸ் டிசைனு. ஒரு 600 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இல்லாமல் இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதுக்கு லைனிங்கும் நான் தான் வந்து போட்டுக்கிட்டேன். லைனிங்கு, ஃபால்ஸு, இது எல்லாமே வச்சு தைக்கிறதுக்கு எல்லாமே டோட்டலாக சேர்த்து வந்து நான் வந்து 600 வந்து சார்ஜ் பண்ணினேன். ப்ளவுஸ்க்கு வந்து 220 ரூபாயும், இதோட டிசைனுக்கு 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். அப்புறம் கை டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்குமே வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். இப்போ 200 ப்ளஸ் ஒரு 100 300 இதுவே வந்து நமக்கு 500 ரூபாய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புடவை ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது, இதுக்கு ஒரு 80 ருபீஸ் ஆகும். அதையும் இதோட சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 580. அதுக்கு மேலே லைனிங் வந்து 40. நமக்கு இதோட டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 620 ஆகுது. நம்ம வந்து 600 ரூபாய் வந்து இதுக்கு வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நெக் போர்ஷன் வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த நெக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் பேட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கும் கேன்வாஸ் கொடுத்து அதில் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கீழே லைனிங் கிளாத், அதுக்கு மேலே வந்து கேன்வாஸ், அதுக்கு மேலே மெயின் கிளாத்து, இந்த 3 கிளாத்தையும் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம சாரிலேருந்து கொஞ்சம் கட் பண்ண துணி எடுத்து முக்கோணம் பீசஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி இதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை விடவும் இன்னும் வந்து சின்னதாக நீங்கள் ரெடி பண்ணுறனாலும் பண்ணலாம். ஆனால் வந்து நமக்கு இன்னுமே அதிகமாக துணி தேவைப்படும். முக்கோணம் பீஸ் அப்படின்னா வந்து இந்த சைடு ஒரு 10 பீஸ், இந்த சைடு ஒரு 10 பீஸ், 10 ஒரு 20 பீஸ் இருந்தாலே நமக்கு வந்து போதும். இல்லைன்னா அதில் வந்து சின்னதாக வந்து இந்த கார்னர் திலகா ஷேப்பில் வர மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா அது இன்னுமே நமக்கு துணி அதிகமாக தேவைப்படும். இந்த முக்கோணம் பீசஸே வந்து நான் 1 by 1 வந்து பக்கமாக வர மாதிரி நான் அடுக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம வந்து தைக்கும் போதே வந்து ஒரு 1/4 இன்ச் நல்லாவே உள்ளார போகிற மாதிரி வந்து பிசுறு எதுவுமே இல்லாத மாதிரி வந்து பார்த்து தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது நல்லா நீட்டாக இருக்கும், பிசுறு எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம லேஸ் ஒர்க்கு இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும், இல்லை லேஸ் ஒர்க் வேணாம் அப்படின்னாலும் நம்ம சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு இதோடவே வந்து விட்டுடலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு மணி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட நெக் டிசைன் கை வந்து பார்டர் வச்சு எவ்வளோ ஈஸியாக வந்து சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது 2 பக்கமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண சென்டர் பீசஸையும் வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து லேஸ் வந்து நம்ம வந்து சும்மா கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பார்டர் மறைக்கிற இடத்துல. இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 மீட்டர் லேஸ் வந்து யூஸ் ஆச்சு. இந்த 2 மீட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மீட்டர் லேஸு நெக்குக்கு, கைக்கு, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, இந்த டிசைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2 மீட்ரு வந்து தேவைப்பட்டது. இப்போ அதை வந்து நான் இந்த முக்கோணம் சைடு வந்து இந்த லேஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் வந்து சரி அது நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சைடில் வர மாதிரி பார்டர் சைடு வந்து அந்த டிசைன் வர மாதிரி லேஸ் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து 2 பக்கமே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ பார்டர் ரெடி பண்ணி வச்சதையும் வந்து இந்த சென்டர் கிளாத்தோட நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு லேஸ் வச்சு தைச்ச மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். நம்ம இந்த பார்டர் வந்து ரெடி பண்ணும்போதே மடித்து வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து நமக்கு அந்த பிசுறு எதுவுமே அதில் நீட்டிகிட்டு இருக்காது. லேஸ் மட்டும் வந்து டபுள் லைன் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க, துணி தூக்காத மாதிரி. அந்த பார்டர் கிட்ட வர மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ரெட் அண்ட் க்ரீனில் வந்து கொடுத்துருந்தாங்க.
இந்த காம்பினேஷனும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 சைடும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கை டிசைன் வந்து சிம்பிளாக எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் கை டிசைனில் 2 சைடும் வந்து வர மாதிரி மார்க் போட்டு எடுத்துருக்கிறேன். மார்க் போட்டதுக்கப்புறமேலு பார்டர் வந்து கைக்கு வர பார்டர் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பார்டரில் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமேலு இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் எதுவுமே தேவையில்லை. ஒரு சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு இந்த லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து பிசிறு இல்லாத மாதிரி வந்து இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு ஃபுல்லாக அப்படியே 2 பார்டர் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. அது வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமே நம்ம வந்து 2 மடித்து அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாத்து, நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் மேல் பக்கம் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்டர் வர பக்கம் வந்து கீழே வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கரெக்டாக வந்து லைனிங்கோட அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இது பார்டரோட மேல் பக்கமும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே இப்போ நம்ம லைனிங்கில் மார்க் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பக்கத்தை மேலே வச்சு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து குதிரோட தையல் போட்டு எடுத்து அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி திருப்பி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மேலேயும் வந்து டிசைன் வந்துடும். கைக்கு வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி நீட்டாக வந்து நமக்கு வந்துடும். இப்போ அப்படியே வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்து அதுக்கப்புறமேலு வந்து கையோட அவுட்லைன் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒர்க்குக்கு தனித்தனியாக பிரித்து எவ்வளோ நேரம் ஆச்சு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான டிசைன் ஒரு 1 மணி நேரம் ஒர்க் அப்படின்னா ஒரு ரூ. 100 150 அந்த மாதிரி வச்சுக்கலாம். கை டிசைனில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து வந்து 50 100 அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட வேலையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து என்னோடய சேனலில் வந்து நிறையா வந்து ரேட் வந்து எதுக்கு எவ்வளோ வாங்குறது அப்படின்னு நான் வந்து வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து வில்லேஜ் சைடு தான் இது, அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். இப்போ கை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு நீட்டான ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு இந்த கை டிசைன் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்டர் கொடுத்து இந்த மாதிரி வந்து கை டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெடி பண்ண இதில் வந்து நம்ம அப்படியே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஒரு ப்ளைனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பார்டர் டிசைன் வந்து இந்த மேல் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நான் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து லேஸ் வேணாம் அப்படின்னாலுமே வந்து விட்டுடலாம். நமக்கு வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். ஏதாவது பேட்ச் மாதிரி சென்டரெலாம் நம்ம வந்து ஒரு 2 பேட்ச் வந்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து 2 கையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 100 ருபீஸ்க்கு யாராவது எனக்கு கை டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பார்டர் வந்து நல்லா பெருசாக வந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். சேம் இதே பார்டர் வச்சு நம்ம வந்து இன்னும் வேறு மெத்தடில் வந்து கட் பண்ணி அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பேட்ச் வந்து 2 பேட்ச் வந்து சென்டராக வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து வைக்கல. சரி ஓகே இதே போதும் அப்படின்னு. நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணலாம் இதை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இதை பண்ணலாம் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த அமௌண்ட்டும் நமக்கு கிடைச்சா பரவாயில்லை. ஆனால் வந்து நம்ம அதனால் வந்து ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையை முடிச்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெடி பண்ணி வச்சதில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கம்பல்சரி வந்து ஒரு டபுள் தையல் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும். இந்த லாஸ்ட் எண்டிலேருந்து ஃபஸ்ட்டு வரையும் வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கீழே பார்டரும் வந்து நம்ம வந்து மடிச்சு தைச்ச இல்லைங்களா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல சின்னதாக வந்து நான் இது வச்சுருக்கிறேன். இது வந்து நான் சொல்கிற லேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய லேஸு 2 மீட்ரு தேவைப்படும். இன்னுமே கொஞ்சம் பாடியாக ப்ளவுஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 மீட்ரு 3.5 மீட்ரு 4 மீட்டர் அந்த மாதிரி வந்து தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த லேஸ் வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டு தான் வந்து எனக்கு ஹோல்சேல் கடையிலேயே வந்து இது மீட்ரு 15 ரூபா போட்டு கொடுத்தாங்க. இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம 2 தையல் வந்து நல்லா போட்டு கட்டி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமேலு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்டராக வச்சிருக்கிற கிளாத்து நான் வந்து அடுக்கடுக்காக வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் வந்து நிறைய துணி தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ப்ளைனாகவே வந்து நான் விட்டுட்டேன். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளீட்டாக வர மாதிரி
மாதிரி ஒரு தடவை வந்து அப்படியே அடுக்கடுக்காக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், இன்னும் அழகாக இருந்திருக்கும். இப்போ அதில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் எண்டு வரையும் தைச்சிட்டு ஒரு 2 தையல் வந்து நல்லா போட்டு கட்டி விட்டுருங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாயின் போடுறது வந்து ஒரு தையலோடு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தையல் பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம க்ரீன் கலரில் நான் 3 பேட்ச் வந்து வச்சுருக்கிறேன், ஸ்டோன் பேட்ச்சு. அதை வந்து நம்ம வந்து சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கம் போட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நான் காஞ்சதுக்கப்புறமேலு ஊசியும் நூலும் வச்சு லைட்டாக வந்து அந்த 4 ஓரங்கள்லேயும் வந்து தைச்சி விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது நமக்கு வாஷ் பண்ணும்போது கூட போட்டாலும் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ரொம்பவே நீட்டாக சூப்பராக வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேலு வந்து ஃபுல் ப்ளவுஸும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கை டிசைனும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமேலே ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. டிசைன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா லைக் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.